நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. மீண்டுமாக உங்களை ஒருவரையும் கர்த்தருக்குள்ளாக இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் கிருபை தந்தார். அவருடைய தயவு அது வேண்டாம். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஆசீர்வாதத்தின் காரணம் நம்மளை ஆளுகை செய்யும்போது, தேவ திட்டத்தை தீர்மானத்தை அவர் நடத்தும் பொழுது அநேக மிராக்களை தேவன் செய்வார், நன்மைகளை செய்வார். ஆவிக்குரியவர்கள் எப்படி காணப்படுவார்கள்? தேவ சமூகத்தில் நம்ம பார்ப்போம். ஆவிக்குரியவர்கள் எப்படி காணப்படுவார்கள்? நமக்குள் தேவன் அதிசயத்தை செய்ய வேண்டுமென்றால் ஆவிக்குரிய மகனாக, ஆவிக்குரிய மகளாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். இந்த நாள் செய்தியின் தலைப்பு ஆவிக்குரியவர்கள். அவருடைய கிருபை என்றும் பொழுது தேவ திட்டத்தை தீர்மானத்தை நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆசிரியர் குடியிருப்பில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு. எனக்கு இந்த சம்பவம் 2022க்கு மேலே நான் கொஞ்சம் காலி இடம் தான், அதை ஒரு வீடு கட்டினவர் அந்த இடத்துக்காரங்க கூப்பிட்டு சொல்லணும், ஒன்றுமே சொல்லாமல் கிராஸாக கட்டிட்டாங்க. அவங்க இடத்துல முன்னால் கரெக்டாக கட்டிட்டாங்க. போக போக செவரை இழுத்து 2 அடி உள்ளே வர்ற வரையும் கட்டிட்டாங்க. நாளுக்கு வரும் போது அன்பாக சொல்கிறேன், அவர் இந்த மாதிரி ஐயா நீங்கள் கட்டியிருக்கீங்க ஐயா, கொஞ்சம் பார்த்து அதை என்ன நான் செய்யுங்க ஐயா, கொஞ்சம் ஒதுக்கிங்க ஐயான்னு காதிலேயே வாங்கலை. நாட்கள் நேரங்கள் போய்கிட்டே இருந்துச்சு. ஒன்றுமே செய்யலாம். சரியாக போய் சரியாக அப்படின்னு சொல்லி தான் ஒரு சும்மா ஒரு 10 அடி மட்டும் கட்டியிருக்காங்க. மிச்சம் ஒரு 35 அடி கட்ட வேண்டியிருக்கு. கிராஸாக இருந்தாலும் பின்னால் ஷார்ட்டேஜ் 2 அடி 3 அடி வரைக்கும் ஷார்ட்டேஜ் விழுந்துடும். பின்னால் போக போக கிராஸாக கட்டிட்டா அப்படி தானே வரும். அன்பாக சொன்னேன், விவரமாக எடுத்து சொன்னேன், கேட்கல. நாட்கள் வரும்போது அமைதியாக அவங்க வீட்டில் இருக்கும்போது அந்த அம்மாவும் இருந்தாங்க, அந்த ஐயாவும் இருந்தாங்க. ஐயாட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி ஐயா ஒன்று அதை சரி பண்ணுங்க ஐயா, இல்லைன்னு நீங்கள் நூலை விட்டு இன்ஜினியர் வச்சு அளந்து பாருங்கன்னு சொல்லுவேன். அளந்து பார்த்தா அது அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை, வாதாட்டம் பண்ணலை, தேவ சமூகத்தை ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே உம்முடைய கிருபை மேலானது ராஜா, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நான் போய் சொல்கிறேன்னு சொல்லி மறுபடியும் ஜெபம் பண்ணிவிட்டு கணவன் மனைவி 2 பேருமே அவங்க வீட்டில் இருந்தாங்க. சொல்லிட்டு வந்துட்டேன். கரெக்டாக 2025 மாதம் 2ஆம் மாதம் 14ஆம் தேதி கரெக்டாக அதை ஒதுக்கி, அவங்க தள்ளி கட்டியிருந்ததை கரெக்டாக அதை ஒதுக்கி க்ளீனாக அதை கட்டிட்டாங்க. ஏன் அதை நான் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன்ட்ட நம்ம சொல்கிறத பார்க்குறோம், கர்த்தர்கிட்ட நம்ம சொல்லும் போட்டு முறையிட்டு சொல்லிட்டு நம்ம போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு விடுதலை ஆண்டு வந்தார். வருஷம் முழுக்க சொல்லும் போது ஈடுபடலை. கர்த்தரை நினைவு கூர்ந்தேன், ஜெபம் பண்ணேன், கர்த்தரை என்னை நினைவு கூர்ந்தார். மறுபடியும் அன்பாக போய் சொல்லிட்டு வந்துட்டேன். பிறகு போய் பார்க்க அவங்களாவே கொத்தனார் கூட்டு வந்து டக்குன்னு எங்கெங்கே பாதிப்பு ஏற்படுச்சோம் அதை பிறகு ஒதுக்கி அவங்க இடத்துக்குள்ளே லைன் பண்ணி க்ளீனாக முடிச்சுட்டு ஐயா வந்து பார்த்துக்கோங்க ஐயா சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, மனுஷன்ட்ட போராடக்கூடாது, ஆவிக்குரியவர்கள் போராடக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவியங்களில் நம்ம விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும். விசுவாசத்தில் வேறொன்றி நிற்கக்கூடிய அனுபவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய தயவு என்றும் உள்ளது. தேவ திட்டத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் ஒருபோது வெட்கப்படுத்தவே மாட்டார். அருமையான அந்த வசனத்தை பார்க்கும்போது, என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். சங்கீதம் 28:7 பார்க்கும். சங்கீதம் 13:6 பார்க்கும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். பல நன்மை செஞ்சிருக்கார் ஆண்டவர். 1 2 இல்லை, எனக்கு அநேக நன்மை செய்கிறதுனால அவரை பாடி துதிக்கவும் ஆராதிக்கவும் உங்களோடு இந்த வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் செய்தி தரவும் தேவன் மேலான கிருபையை. பரத்திலிருந்து ஒத்தாசை வராவிட்டால் நான் ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு தேவன் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி வைத்திருக்கிறார். உங்களோடு பேச முடியாக, செபிக்க முடியாக, துதிக்க முடியாக.
அநேகர் இந்த செய்தியை பார்த்து அநேகர் வந்து என்னுடைய ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுறீங்க, ஜோமன்னு சொல்கிறேன், ஜோம் பண்ணுறேன். இந்த வருஷத்தில் எப்படிப்பட்ட தீர்மானத்தை ஆண்டவர் உங்களுக்கு வச்சுருக்கிறாரா, நன்மைகளை வச்சுருக்கிறாரா, அந்த நன்மைகளை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். வெட்கப்படுத்தவே மாட்டார் ஆண்டவர். சங்கீதம் 51:14 பார்ப்போம். என் நாவு உம்முடைய நீதியை கெம்பீரமாய் பாடும். இந்த நாவு துதித்தில் வரக்கூடிய நாவில் நாம் சபித்தில் வராதபடி காத்துக்கொள்ள வேண்டும். நாவுக்கு மட்டும் எலும்பு கிடையாது, ஆனால் வளையாது. எலும்பு இருந்தால் அதனால எலும்பு ஆண்டவர் சிருஷ்டிக்கலை. இந்த நாவுடைய உயரம் என்னங்கிறது தெரியல. அதை ஆண்டவர் சொல்கிறார் வசனத்தில், நீதிமொழிகளில் சங்கீதம் 51:14 என் நாவு உம்முடைய துதியை கெம்பீரமாய் பாடும். கெம்பீரமாக பாடும்படியாக நாவை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். இந்த துதித்தில் வரக்கூடிய நாவில் நாம் சபித்தல் வராதபடி காத்துக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 69:30 பார்ப்போம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை சோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். எப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் ஆண்டவர் பாருங்களேன். எவ்வளோ கிருபை. 5வதாக பார்க்கும் பொழுது சங்கீதம் 101:1 இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே உம்மையே கீர்த்தனம் பண்ணுவேன், உம்மையே கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். எவ்வளோ கிருபை. கலாத்தியர் 5:16, 18, 25 3 வசனம் பார்க்கும் பொழுது ஆவியின்படி நடக்கிறவர்கள் மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பார்கள். மாம்ச இச்சை இந்த காரியங்களை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவியின் கனி நமக்குள்ளாக இருக்கும் பொழுது இச்சை என்ற காரியங்கள் நம்மளோடு ஆளுகை செய்யாது. அது புறம்பே தேவன் தள்ளுகின்ற தேவனாக இருக்கின்றார். அது நமக்கு ஆகாதுன்னு ஆண்டவர் தள்ளி விடுவார். கிருபை. அவருடைய தயவு திட்டம் தீர்மானம் தெரிந்து நான் வாழும் பொழுது தேவன் ஒருபோது வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆவிக்குரியவர்களை சிந்திப்பவன் எப்பொழுதும் சமாதானத்தோடு காணப்படுவான் என்பதை பார்க்கின்றோம். ரோமர் 8:5-6 நம்ம பார்ப்போம். ஆவிக்குரிய ஜீவங்களை குறித்து ஆராயக்கூடியவங்களுக்கு எப்பொழுதுமே சமாதானத்தோடு காணப்படுவார்கள் என்பதை பார்க்கின்றோம். சமாதானம் மனிதன் தர முடியாத சமாதானம், கர்த்தர் தர முடியாத ஒரு சமாதானம், தேவன் கர்த்தர் தரக்கூடிய ஒரு சமாதானம், மனிதன் தர முடியாத ஒரு சமாதானம், கர்த்தர் தரக்கூடிய ஒரு சமாதானம் என்பதை பார்க்கின்றோம். ஆவிக்குரியவர்கள் சிந்திக்கிறவர்கள் எப்பொழுதும் சமாதானத்தோடு காணப்படுவார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஆவிக்குரிய விஷயங்களை நாம் சிந்திக்கும் பொழுது, மாமிசத்தின் பிரகாரம் சிந்திக்கும் பொழுது அது கர்த்தருக்கு பிரியமில்லாதது என்பதை பார்க்கின்றோம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்பதை பார்க்கின்றோம். ஆவியின் நிறைந்து செபிக்கின்றவன் எபேசியர் 5:18 உங்கள் இருதயத்தின் கர்த்தரின் கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். கீர்த்தனம் பண்ணி நாம் ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறையிருப்பாக இருந்தாலும் தேவன் அதை மாற்றுவார். நாம் சில வேளைகளில் செபத்தில் ஜெபிக்கும் நேரங்களில் சோர்ந்து போய் விடுகின்றோம், பின்மாறி விடுகின்றோம். பின்மாறவே கூடாது. கர்த்தர் நம்மளை அழைத்த அழைப்பு சரியான அழைப்பு. அவர் திட்டத்தை தீர்மானத்தை புரிந்த தேவனாய் இருக்கின்றபடினால் ஒருபோதும் தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் ராஜாதி ராஜா, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கிருபையின் ராஜா, இரக்கத்தின் தேவன், சர்வ வல்லவர், சர்வத்துக்கும் அதிபதி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவர் நல்லவர். அவரை போற்றும்படியாக, புகழும்படியாக, வாழ்த்தும்படியாக, வணங்கும்படியாக நம்மளை அவர் சிருஷ்டிக்க. எபேசியர் 5:18 ஆவினால் நிறைந்து செபிக்கிறவன் உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணு. எபேசியர் 5:19 பார்க்கும், 18 பார்க்கும். கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்ற அந்த எண்ணம் வந்துவிடும். கர்த்தரை நாம் கீர்த்தனம் பண்ணும் பொழுது கர்த்தர் அருவருக்கக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் நம்முடைய இருதயத்தில் இருக்காது, நம்முடைய உள்ளத்தில் இருக்காது, அது வாஞ்சை இருக்காது. அந்த சூழ்நிலைமைக்கு நான் தள்ளப்படவே மாட்டோம். கர்த்தருக்குள்ளாக கழிவு கூறக்கூடிய அந்த எண்ணம் மட்டும் நமக்குள்ளாக இருக்கும். கர்த்தர் திட்டத்தை தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். நம்ம கடந்து வந்த பாதையெல்லாம் நம்ம நினைக்கும் பொழுது கர்த்தருக்கு நாம் கண்ணீரோடு நன்றி சொன்னாலும் கூட அது தகுதி அல்ல என்பதை பார்ப்போம். எத்தனை நன்மை ஆண்டவர் நமக்கு செஞ்சுருக்காரு, எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்காரு நினச்சி பாருங்கள். கடந்து வந்து ஒவ்வொரு நேரங்களிலும் அவர் நமக்கு போதுமான தேவனாக இருந்தார்.
எவ்வளவு கிருபை! ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், எங்களின் தேவன். ஆபிரகாம் சந்ததி நாம். ஆபிரகாமுக்கு இருந்த சமாதானம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு இருந்த அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஈசாக்குக்கு இருந்த அந்த விசுவாசம், அர்ப்பணிப்பு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்படி அங்கே ஆபிரகாம் சுதந்திரித்து கொண்ட ஒவ்வொரு காரியங்களும் தேவன் நமக்கு சுதந்திரித்து கொள்ளத்தக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். தேவன் நம்மளை ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆவிக்குரியவர்கள். யோவான் 3:34 பார்க்கும்போது, தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடையவர்களை பேசுகிறார். தேவன் அவர்களுக்கு ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அவருக்கு பிரியமான வார்த்தைகளை தந்திருக்கின்றார். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படி தேவன் கிருபை தந்திருக்கின்றார். தேவன் ஒருபோது வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதை பார்க்கின்றார். கர்த்தருடைய திட்டம், தீர்மானம் என்னென்னு நாம் அறிந்து செயல்படும் பொழுது தேவன் இந்த இடத்துல ஒரு மாற்றத்தை, ஒரு எழுப்புதலை தருவார். அவருடைய நாமம் என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய தயவு என்றும் உள்ளதுங்கிற பார்க்கும். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை நாம் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கின்றபடியால் தேவன் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார் என்ற விசுவாசம் காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய வரங்களை பெற்றவன். 1 கொரிந்தியர் 12:1-2 பார்க்கும். ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தாதபடி உங்களுக்கு தெளிந்த ஞானத்தை தேவன் தந்திருக்கின்றார். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து அறிகின்ற தேவன், நினைத்து நிதானித்து அறியக்கூடிய ஒரு அறிவை தேவன் தந்திருக்கின்றார். 1 கொரிந்தியர் 2:14-15 பார்க்கும். சங்கீதம் 67:4 பார்க்கும். தேவர் ஜனங்களின் நிதானமாய் நியாயம் தீர்த்து உண்மை சம்பவம். எனக்கு அருமையான தேவச்சனமே, எத்தனையோ காரியங்களை நான் கடந்து வந்திருக்கின்றோம். கடந்த 2025 ஆண்டு என்று நினைக்கின்றேன். ஒரு நபர், எனக்கு தெரிந்த நபர் தான், வந்து, ஐயா உங்கள் ஆதார் அட்டை இருக்கான்னு கேட்டாங்க. ஆமாம் இருக்குது. உங்கள் ஆதார் அட்டை ஜெராக்ஸ் ஒன்று எடுத்து என்னிடம் கையெழுத்து போட்டுத்தாங்க, லைசன்ஸ் விஷயமாக ஒரு சாட்சி வேணும் அப்படின்னார். கையெழுத்து போடும்படி ஆதார் அட்டையும் ஜெராக்ஸும் ஒரு கையில் எடுத்துட்டு கேட்டார், ஐயா கையெழுத்து போடுறது இல்லான்னு கேட்டார். ஒரே ஒரு செகண்டு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிக்கிறது யான்னு சொன்னேன். நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தை ஜெபம் பண்ணி சொல்கிறேன், ஏன் கையெழுத்து தானே வேணும், நான் போடுறேன். ஆனால் ஜெராக்ஸ் அவர்கிட்ட கொடுத்தேன். ஆதார் அட்டை ஜெராக்ஸ் கேட்டால் அதை கொடுத்தேன். இதில் கீழே கையெழுத்து போட்டுங்க ஐயா, என்னுடைய லைசன்ஸு ரினியூல் பண்ணுறதுக்காக கேட்க உங்கள்கிட்ட அப்படின்னா. சரி, தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுறேன் டாடி. அதிகமான பழக்கம் கிடையாது, என்றைக்கோ பார்த்துருக்காங்க. சரி, இன்றைக்கி வந்து லைசன்ஸு ரெடி பண்ணுறக்காங்க, சாட்சி எதுக்காண்டவர் புதுசாக இருக்கு. நமக்கு கார் ஓட்டக்கூடிய லைசன்ஸ் 2027 வரைக்கும் எனக்கு நான் ரெடி பண்ணிட்டேன், எந்த தடையும் இல்லையே. அவர் ஆதார் அட்டைக்கு ஜெராக்ஸில் கீழே கையெழுத்து கேட்குற காரணம் என்ன ஆண்டவரேன்னு தேவ சமூகத்தை ஜெபம் பண்ணுறேன். அப்போ ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு, இவன் ஒரு தேவையில்லாத காரியத்தை தலையிட்ட ஒரே காரணத்தினால ஒரு ஆக்சிடெண்ட்டில் சிக்கிட்டாங்க, அதை சரிவடன்னு முடிச்சு கொடுக்கல அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அது உண்மை, அவங்க சொல்லலை, நான் தேவ சமூகத்தில் கேட்க ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்போ நான் ஒன்றுமே சொல்லாதபடி ஆலோசனை தேவன் தந்தபடினால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வண்டி மூலமாக ஆக்சிடெண்ட் ஏதாவது நடந்ததான்னு கேட்டேன். ஆமான் அப்படின்னார். ஆமான்னு சொன்னதுமே ஆண்டவர் வந்து இல்லை நீ தலையிடாதே அப்படின்னு சொன்னார். ஐயா கோச்சுக்கிடாதீங்க அப்படின்னு நான் கையெழுத்து போடலாம். ஆவிக்குரியவர்கள் பகுத்தறியக்கூடிய அறிவை தேவன் தருவார். எங்கேயும் போக வேண்டாம், நீங்கள் உங்கள்கிட்ட ஆலோசனை உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே தூண்டுவார். இதை செய், இது செய்யாத. நீங்கள் கையெழுத்து போடும்போது நடுங்கும். நீங்கள் கையெழுத்து போடும்போதே பேனா கீழே விழுந்துடும். நீங்கள் கையெழுத்து போடும்போது பேனா தேடுவீங்க இருக்காது. நீங்கள் கையெழுத்து போடும்போது எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த பேப்பர் கொண்டு வருவாங்க, பேப்பர் தண்ணியில் விழுந்துடும். பேப்பரை தேடிக்கிட்டே இருப்பாங்க, தாமதமாகும். காரணம் என்ன? ஆவியானுடைய அனுமதி இல்லை. அப்போ ஜெபம் பண்ணுங்க. தடை வருது அப்படின்னா ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா ஆழமான தீமைக்கு தேவன் உங்களை அனுமதிக்கவே மாட்டார். என்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான், இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படித்தான். ஆண்டவரே நாங்கள் போகவா, ஜெபம் பண்ணவா, வேண்டாமா, என்ன செய்யணும் ஆண்டவர், நான் எங்கே போகணும், உங்களுடைய சித்தமா, இந்த இடத்துல என்னை கூப்பிட்டாங்களே ஆண்டவர், உங்கள் சித்தம் என்ன கூப்பிட்டாங்களே, நான் போகலாமா, ஆண்டவர் அனுமதி என்னன்னு தெரிஞ்சுட்டு தான் போவேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆவிக்குரியவர்கள் தேவ சமுத்திர ஆலோசனை கேட்டு செயல்படுவார்கள் என்பதை பார்க்கின்றோம்.
தேவ திட்டத்தை தீர்மானத்தை நடத்துகிற தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். தேவன் தாமே வழிநடத்துவாராக. அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று நான் விசுவாசத்தோடு செயல்படுகிறபடினால் ஒவ்வொரு நிமிஷமும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எழுப்பி பிரகாசிக்கத்தக்க தேவன் பலன் தருவார். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்ம எவ்வளவு தூரம் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்குமோ அந்த விசுவாசிக்கிற அளவுக்கு தேவனுடைய மகிமை என்றால் தேவனுடைய உயர்த்துதல், நடத்துதல், பலப்படுத்துதல், வேறொன்று இருக்கக்கூடிய தன்மை அனைத்தையும் தேவன் தருகின்றார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கரம் நம்மளை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். கடந்த வாரம் ஆண்டுடைய பெரிய கிருபையினால் 4ஆம் தேதி மீட்டிங் முடிச்சதுமே ஒரு இடத்துல எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி அப்போலோ ஆஸ்பத்திரியில் என்னுடைய மனைவியை உடம்பு முடியாமல் சேர்த்துருக்கையா, தயவுசெய்து ஜெபம் பண்ண வரலாமான்னு கேட்டாங்க. அம்பளி பஜாரில் காய்கறி கடை வச்சுருக்காங்க, தங்கராஜ் அந்த ஐயா பேர். ரசிக்கப்பட்ட நல்ல ஒரு அனுபவம். அந்த அம்மா பேர் பொன்தாய், செல்லத்தாய் நினைக்கிறேன். அந்த அம்மா ஆண்டுடைய கிருபையினால் உடம்பு முடியாமல் விலகினமாக இருக்காங்க. நான் ஜெபம் பண்ண போனேன். ஜெபம் பண்ணி ஒரு சில விலகினத்தை ஆண்டு வெளிப்படுத்தினார். சொன்னேன், இந்த மாதிரி அவங்க அந்த எம்பிபிஎஸ் டாக்டர் உங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ ரீதியில் ஏதாவது முயற்சி பண்ணி மருத்துவ ரீதியில் கொஞ்சம் குணப்படுத்த விரும்புவாங்க. வேதனையை நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கிடணும். வேதனையை பொறுத்துட்டீங்கன்னா பரிபூர்ண சுகத்தை ஆண்டு தந்துடுவாருங்கிறத நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அந்த பிரதர்கிட்ட சொன்னேன், தங்கராஜ் அவங்கள்ட்ட, அவங்க மனைவியை குறித்து அது சொன்னேன். அது உண்மை தான், அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் வரும்பொழுது பரிபூர்ண சுகத்தோடு வீடு திரும்பி வருவாங்கங்கிற வார்த்தையை திட்டமாக சொல்லிவிட்டு அப்போலோ ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வரேன் ஞாயிற்றுக்கிழமை. அதே போல் தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து மறுபடியுமாக அவங்க ராஜபாளையம் தென்றநகரில் தான் இப்போ குடியிருக்காங்க. அவர்கள் வரக்கூடிய வாய்ப்பை தேவன் தந்தார். ஏன்னா ஆவிக்குரியவர்கள் நன்மைகளை சிந்திக்கத்தக்க தேவன் பலன் தருவார். ஆவிக்குரியவர்கள் ஆலோசனை பண்ணி நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளத்தக்க தேவன் கிருபை தருகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆகையால் ஆவிக்குரியவர்கள் அவருடைய ஜீவியம் எப்படி காணப்படும் என்பதை பார்க்கின்றோம். ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காணப்படுகின்றவன் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின் பிரகாரம் தேவன் வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தர் நடத்தும் வல்லமை மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன். யோசுவாட்ட திட்டமாக சொல்கிறார் ஆண்டவர், என் தாசன் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உயர்த்துவேன், பலப்படுத்துவேன், நிலைநிறுத்துவேன், தைரியமாக இருந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்கு நான் உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்துவேன். யோசுவா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பார்க்கும். யோர்தான் நதியில் தண்ணீர் உடன்படிக்கை பெட்டி சுமந்து ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானில் தண்ணீரில் பட்டவுடன் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். தேவன் அப்படியாக நடத்தினார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 16-17 பார்க்கும். யோர்தான் தண்ணீர் ஒரு குவியலாக குவிந்தது, நின்றது. இது கட்டுக்கதை அல்ல. தேவன் நீதிமானாகிய பரிசுத்தராகி அவர் மூலமாக எழுதப்பட்ட அந்த வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. யோசுவா 3ஆம் அதிகாரம் 16-17 நம்ம பார்க்கும் பொழுது ஒரு குவியலாக குவிந்து நின்றது. நான் சொல்லலை, வேத வசனம் நம்மளோடு பகிர்ந்து கொள்கிறது. இது உண்மை, இது நித்தியம், இது சத்தியம். இது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்ன வசனத்தின் பிரகாரம் தேவன் நம்ம தரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவன் உள்ளதாக காணப்படுகிறது. அது ஒருபோதும் நம்மளை தூக்கப்படுத்தாதபடி நேர்த்தியாக பாதைகளில் தேவன் தருகின்றார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 16-17 பார்க்கும். அருமையான மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிர்கொண்டு நடந்து போனார்கள். கிருபை. தண்ணீர் குவியலாக நின்றதை நாம் கேள்விப்படவே முடியாது. அது கர்த்தருடைய கரத்திற்கு அந்த தண்ணீர் கீழ்ப்படுகிறது என்பதை பார்க்கின்றோம். இது மந்திரமோ தந்திரமோ கிடையாது, இது தேவனுடைய திட்டம். யோசுவாவை வழிநடத்தக்கூடிய தேவன் நீதியுள்ள தேவன். நம்மளை வழிநடத்துகிற தேவன் நீதியுள்ள தேவன்.
ஆவிக்குரியவைகளை சிந்திக்க தரக்கூடிய தேவன். ஆவிக்குரிய காரியங்களை நாம் சிந்திக்கும் பொழுது, ஆவிக்குரிய ஜீவித்தை நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு நாம் எதிர்பார்க்கும் பொழுது தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். சில நேரங்களில் சில வேளை நம்ம வெட்கப்பட்டது போன போல தெரியும், ஆனால் தேவன் வெட்கப்படுத்த மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நேர்த்தியாக நடத்துகிற தேவன். கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது, பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது தேவன் ஒருபோதும் ஒரு வகையில் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக தள்ளி துவங்க வேண்டும். இதுவே கர்த்தருடைய திட்டமாக காணப்படுகிறது. அவர் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்ற விசுவாசம் நமக்குள்ளாக ஓங்கி வளர வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் பண்ணும் பொழுது, அதுக்கு நாம் ஊழியர் மூலமாக ஆவிக்குள்ள ஜீவியத்தை நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு திட்டமாக தேவன் வெளிப்படுத்தினார் என்றால் அதை நாம் இறுக பற்றிக்கொள்ள வேண்டும். அதை சுதந்திரித்துக் கொள்ள வரைக்கும் நாம் இறுக பற்றிக்கொள்ளும் பொழுது தேவ திட்டத்தை தேவன் நிறைவேற்றுவார். தேவன் துக்கப்படுத்தவே மாட்டார். கர்த்தருடைய திட்டம் தீர்மானம் என்ன என்பதை அறிந்து நாம் செயல்படும் பொழுது அவருடைய திட்டம் நிறைவேறுவதற்கு நம்மளை நாம் விட்டு கொடுக்க வேண்டும்.